இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. புதுச்சேரியில் ஃபெஞ்சல் புயல் காரணமாக வீதிகளில் குப்பை நிரம்பி கிடக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். வீடுகளுக்குள் வெள்ளம் புகுந்ததால் ஏராளமான பொருட்கள் சேதமடைந்த நிலையில் வீதிகள் தோறும் குப்பை கூளங்களாக காட்சியளிக்கிறது. வீதிகள் முழுவதும் குப்பைகளால் நிரம்பி உள்ளதால் துர்நாற்றமும் வீசுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார்கள். இது குறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் கிருஷ்ணா. கிருஷ்ணா, வணக்கம். புதுச்சேரியில ஃபெஞ்சல் புயலை அடுத்து வீதிகள் முழுவதும் குப்பை கூளங்களா காட்சியளிக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அந்த பகுதியில எப்படி இருக்கு? ஏன் இதுவரை குப்பைகளை அகற்ற நடவடிக்கை எடுக்கவில்லை? விவரங்களை வழங்கலாம். புதுச்சேரியில் பெஞ்சல் புயல் மற்றும் அதீத கனமழையின் காரணமாக புதுச்சேரியை புரட்டி போட்டிருக்கிறது. நகர பகுதி, கிராம பகுதியில் முழுவதும் வெள்ளம் சூழ்ந்து வீடுகளில் வெள்ளம் புகுந்ததன் காரணமாக உடைமைகள் அனைத்துமே சேதம் அடைந்திருக்கிறது. இப்போ தற்போது நாம் நின்று கொண்டு இருக்கிறோம் வெங்கடா நகர். இந்த பகுதியில் கிட்டத்தட்ட வீடுகள், அனைத்து வீடுகளிலுமே ஒரு ஆள் அடுக்கு இந்த மழைநீரானது சூழ்ந்ததன் காரணமாக வீட்டில் இருந்த அனைத்து உடைமைகளும், எலக்ட்ரானிக் சாதனங்கள், பெட்டுகள் அனைத்துமே சேதாரம் அடைந்திருக்கிறது. தற்போது 4 நாட்கள் ஆகிறது. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அந்த வீட்டில் இருந்த சேதமடைந்த துணிகள், கட்டில்கள் மற்றும் மெத்தைகள் அனைத்துமே அந்த சேதமடைந்தது அனைத்துமே இந்த வீதிகளில் இருக்கக்கூடிய கொட்டும் அந்த குப்பை அள்ளும் இடத்தில் வைத்து வருகிறார்கள். இந்த பகுதியில் இந்த குப்பைகளை வைத்து வரும் காரணமாக இந்த பகுதியில் அதிக துர்நாற்றம் வீசுகிறது. அதே போல சாலைகளில் சேர் சகதியமாக இருக்கிறது. பல்வேறு பகுதியிலிருந்து வந்த சேற்றுடன் கழிவுநீர் சேர்ந்து வந்ததனால் காரணமாக இந்த வீதிகளில் முழுவதுமே இந்த துர்நாற்றம் வீசக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது. மேலும் இந்த கடந்த 4 நாட்களாக இருக்கக்கூடிய நிலைகளை புதுச்சேரியில் இருக்க வெங்கடா நகர், கிருஷ்ணா நகர், ரெயின்போ நகர் உள்ளிட்ட பகுதிகளில் அதிக அளவில் இந்த குப்பையானது சேர்ந்திருக்கிறது. அனைத்து வீதிகளிலுமே குப்பை காடாகவே காட்சியளிக்கிறது. இந்த பகுதியில் நகராட்சி மூலமாக எந்த ஒரு நடவடிக்கையும் எடுத்து முன்னெச்சரிக்கையாக இந்த மக்களை பாதுகாப்பதற்காக எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இந்த குப்பையை அள்ளுவதற்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அதே போல இந்த பகுதியில் இந்த நோய் தொற்று அபாயம் இருக்கும் காரணமாக இந்த பகுதியில் பிளீச்சிங் பவுடரோ இல்ல சுகாதாரத்துறை மூலமாக எந்த ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் எடுத்து இந்த மக்களுக்கு முதலுதவி கொடுக்கவில்லை. அதே போல இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து வீதிகளிலுமே இதே போலதான் இருக்கிறது. அது ரெயின்போ நகர், கிருஷ்ணா நகர் மற்றும் புதுச்சேரி உள்ள அனைத்து பகுதியிலுமே இந்த குப்பை காட்சிகளாகவே தான் காணப்படுகிறது. இது குறித்து உழவர்கரை நகராட்சி ஆணையரிடம் நம்ம கேட்கும்போது அவர் போதுமான அந்த மேன் பவர் இல்லை என்றும், அதே போல வாகனங்கள் இல்லை என்றும், இதற்கான நிதி சரியான முறையில் தற்போது இல்லை என்றும், இதற்காக தான் நாங்கள் தற்போது ஒவ்வொரு வாகனங்கள் மற்றும் மேன் பவர் நாங்கள் சரி செய்து வருகிறோம். இன்று மாலை அல்லது நாளைக்குள் இதை நம்ம சரி செய்திருவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இது குறித்து உடனே அவர் சொன்னதுக்கு குறிப்பிட்ட நேரத்தில் நம்ம தொலைபேசியில் பேசிய அடுத்த நிமிஷமே பார்த்தீங்கன்னா தற்போது வாகனங்கள், ஜேசிபி வாகனம் மற்றும் குப்பை அள்ளும் வண்டி மூலமாக தற்போது அகற்றும் பணியானது முழு வீச்சில் நடைபெற்று வருகிறது. போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுத்து இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த குப்பைகள் மற்றும் அந்த கழிவு நீர்களை அப்புறப்படுத்த வேண்டும். அதே போல பொதுமக்கள் இந்த நோய் தொற்றிலிருந்து பாதுகாக்குவதற்கான சுகாதாரத்துறை மூலமாகவும் அதே போல நகராட்சி மூலமாகவும் இங்கு பிளீச்சிங் பவுடர், அதே போல இந்த மக்களுக்கு நோய் தொற்று அபாயம் ஏற்படாத அளவிற்கு சுகாதாரத்துறையும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது இந்த பொதுமக்களின் கோரிக்கையாகவே இருக்கிறது. கடந்த 4 நாட்களாகவே இந்த பகுதியில் கடும் துர்நாற்றம் வீசுகிறது. பொதுமக்கள் தங்கள் உடைமைகளை அப்புறப்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஆனால் அரசு சார்பில் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும், முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக எந்த செய்யவில்லை என்றும், துர்நாற்றத்துடன் நாங்கள் வாழ்ந்து வருவதாகவும் அவர்கள் குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகிறார்கள். ரோடு ரொம்ப மோசமாக இருக்கலாம். இந்த ரோடு இன்னும் போடல, ஒரே சேராக இருக்குது. வண்டியும் நிறுத்த முடியல, நடக்கவும் முடியல. தண்ணி நல்லா இது வரைக்கும் வந்துடுச்சு வீட்டுக்குள்ளே. அதனால் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம்.
கஷ்டப்பட்டதால் மட்டும் இல்லாத இந்த குப்பையெல்லாம் கொஞ்சம் வாரி கொஞ்சம் இந்த சேரெல்லாம் எடுத்தாக்கா எங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். அதே சமயம் வந்து நிறைய வியாதி வருது, டிங்கு அது இதுன்னு வருது. அப்படி இருக்கும்போது இப்போ இது ஒரு புது வியாதியா, இப்போ தான் இதுலேருந்து வந்தோம் நம்ம கொரோனாலேருந்து. புது வித வியாதி வந்து எங்களை வந்து அட்டாக் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லாம் வந்து கொஞ்சம் தயவுசெய்து இந்த குப்பையெல்லாம் வாரி சரி செய்யும்படி கேட்டுக்கிறேன். 4 நாள் கள விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணா. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. குற்றங்களின் மறுபரிமாணம் நிகழ்தகவு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் விரைவில்.